மனிதரோட வாழ்க்கையை பார்த்தா வெளியே எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா உள்ள யாருக்குமே தெரியாத அமைதலான பல போராட்டங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். சில பேர்கிட்ட பணம் இருக்காது, நல்ல வேலை இருக்காது, அவங்க வாங்குற சம்பளம் எல்லாமே கடன் அடைக்கிறதுக்கு தான் கரெக்டா இருக்கும். ஆனாலும் அவங்க ஒரு குறைவு இல்லாம சந்தோஷமா வாழ்வாங்க. இன்னும் சில பேருடைய சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே அவங்கள பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. நீ என்கிட்ட பேசாத, உன் முகத்தை கூட காட்டாத, உன் முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு எரிச்சல் தான் வருது அப்படின்னு சொல்லி உங்களை எல்லா விஷயத்திலயும் ஒதுக்கி வைப்பாங்க, ஒரு ஏளனமா பார்ப்பாங்க. ஆனா உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு மூன்றாவது நபர் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கு உங்களுடைய முகத்தை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்ககிட்ட பேசினாலே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு, ஒரு சமாதானத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அவங்க இருக்கிறதே யாருக்குமே தெரியாது, எல்லாருமே அவங்கள மறந்து போயிருப்பாங்க, அவங்கள அக்கறையா விசாரிக்க யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் எல்லாருமே அவங்க கிட்ட வந்து நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்கள அக்கறையா விசாரிப்பாங்க. இந்த மாதிரிலாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. நீங்க தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கீங்க. தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா மனுஷர்களுக்கும் கிடைக்காத சில முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவங்களுக்காக காத்திருக்கும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், தேவனால நான் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர்னா அதை நான் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இத பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் கொடுக்குறோம், அதை கிளிக் பண்ணி கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா காணப்படும். இப்போ நாம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 41 நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை விருத்து விடவில்லை என்று சொன்னேன். இந்த வசனத்துல சொல்லியிருக்கிற மாதிரி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகம் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், நீ வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வைக்கலாம், உங்க மனதை காயப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் உங்களை வெறுத்து விடவோ உங்களை தள்ளி விடவோ மாட்டாங்க. உங்களுடைய மனத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எப்படிப்பட்ட நபர் என்பதை ஆண்டவர் புரிந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாங்க. தேவன் ஒருத்தங்களை தெரிந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில சில அன்யூஷுவலான ஆசீர்வாதங்கள் வரும். அது எல்லாருக்குமே புரியாது. ஆனா தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட நபர்களால மட்டும்தான் அது என்ன அப்படின்றத உணர முடியும். இன்றைக்கு நம்ம அந்த 7 ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். முதல் ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உள்ள காயம் இருந்தாலும் வெளியே நம்ம ரொம்ப கம்பீரமா இருப்போம். நிறைய நேரங்களில நம்ம உள்ள ரொம்ப உடைஞ்சு போயிருப்போம். நம்ம வாழ்க்கையே பயங்கர ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆனா வெளியே இருந்து நம்மள ஒருத்தங்க பாக்குறப்போ நம்ம ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா நம்ம தெரியும். இரவு நேரத்துல யாருக்குமே தெரியாம நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு, என் வாழ்க்கை எப்பொழுது இப்படி மாறும் அப்படின்னு சொல்லி நீங்க பல கேள்விகளோடு இரவு நேரத்துல யாருக்குமே தெரியாம நீங்க அழுதுட்டு இருக்கலாம். ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், என் வாழ்க்கை என்னாகுமோ, என்னுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்குமோ என்று சொல்லி பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கலாம். உங்க வாழ்க்கை முழுக்க ஒரே பிரஷரா இருக்கலாம், இன்னைக்கு என்னாகுமோ நாளைக்கு என்னாகுமோ அப்படின்ற ஒரு பயம் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகமா இருக்கலாம். ஆனா அடுத்த நாள் காலையில நீங்க வேலைக்கு செல்லும் போதோ இல்ல வேற யாரையாவது நீங்க பாக்குறப்போ யாருமே அதை நோட்டீஸ் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்றத யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கண்கள்ல நீங்க ரொம்ப நார்மலா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அது ஏன் தெரியுமா? ஏன்னா தேவன் உங்களை மற்றவங்க முன்னாடி தலைகுலிய விட மாட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி தேவன் உங்களை கம்பீரமா வச்சு அழகு பார்ப்பாங்க. நிறைய டைம் நம்மளை பார்த்து கேட்பாங்க, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம சிரிச்சுட்டு அப்படியே போயிருவோம். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி என்ன அப்படின்றது நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் அது தெரியும். சோ யாருக்குமே தெரியாம ஒரு 4 செவத்துக்குள்ள நம்மளும் ஆண்டவரும் மட்டும் இருக்கிற நேரத்துல நீங்க வடிக்கிற கண்ணீர் எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்துட்டே தான் இருக்காரு. அதனால நீங்க ஆண்டவரால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரா இருந்தீங்கன்னா உங்களை யார் முன்னாடியும் தலைகுனிற மாதிரி, எல்லார் முன்னாடியும் நீங்க அழுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொண்டு வர மாட்டாங்க. எல்லார் முன்னாடியும் நீங்க கம்பீரமா நிக்கக்கூடிய அந்த ஒரு
ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குவாங்க. ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மனுஷங்களால நீங்க நிராகரிக்கப்படுவீங்க, ஆனா தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். உங்களுடைய சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை நிராகரிச்சுட்டே இருப்பாங்க. நீ ஆண்டவர் ஆண்டவரும் போய் உன் வாழ்க்கை என்ன ஆக போகுது, உன் எதிர்காலமே என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நீலாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இப்படி சொல்லி பல கேள்விகள் உங்களை பார்த்து கேட்பாங்க. பல பேர் பேசுவாங்க. நீங்க ரொம்ப மனம் நொந்து போய் இருப்பீங்க. அதே நேரத்துல நீங்க ஊழியத்துக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வாசல் உங்களுக்கு திறந்துகிட்டே இருக்கும். ஊழியத்துல அடுத்தடுத்த ஆண்டவர் உங்களை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாரு. உங்களுடைய சொந்தக்காரங்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், உனக்கு ஒரு டேலண்ட் இல்ல, எதுவுமே உன்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் உங்களை ஊழியத்துல அதிகமா எடுத்து பயன்படுத்துவார். எல்லாரும் உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்க பேசுறப்போ எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது, எங்க மனசுல இந்த காயங்கள் எல்லாமே காணாம போயிடுச்சு, ஒரு சமாதானம் எங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கலாம், ஆனா தேவனுக்கு, பரலோகத்துக்கு உங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்றது தெரியும். அப்போ இந்த உலகத்துல நீங்க எல்லாராலையும் நிந்திக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு நபரா நீங்க இருக்கலாம், ஆனா ஊழியத்துல பல வாசல்கள் திறக்கப்பட்டு தேவன் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பரலோகத்துல அதற்கான பதில் ரொம்ப மிகுதியா இருக்கும். மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சோர்ஸே இருக்காது. நீங்க வாழ்றதுக்கு ஒரு சோர்ஸே இருக்காது, ஆனாலும் நீங்க குறைவில்லாம சந்தோஷமா வாழ்வீங்க. உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப டைட்டா இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நல்ல வேலை இருக்காது. சம்பாதிக்கிற பைசா எல்லாமே கடன் அடைச்சே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். இப்படியே என் வாழ்க்கை பேருமா, அப்போ நான் எப்போ நல்லா வாழ்வேன் அப்படின்னு சொல்லிலாம் பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனாலும் நீங்க அடுத்த மாசம் வரப்போ நீங்க யோசிச்சு பாப்பீங்க, கடந்த மாசம் நான் எப்படி இதை தாண்டி வந்தேன், எனக்கு இவ்வளவு தேவைகள் இருந்தது, அது எல்லாத்தையும் நான் எப்படி சமாளிச்சேன் அடுத்த மாசத்துக்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. நீங்க தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட நபரா இருக்கிறனாலதான் ஒரு குறைவில்லாம தாண்டி வர முடிஞ்சது. உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், நாளைக்கு இந்த கடன் அடைக்கணுமே, இந்த தேவைகள் இருக்கே அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நிறைவான ஒரு சமாதானம் இருக்கும். பைபிள்ல கூட நீங்க எலியாவை பாருங்க, அந்த நாடே பஞ்சத்துல வரும். அவருக்கு சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்ல, எந்த ஒரு சோர்ஸுமே இல்ல. ஆனா அவரை தேவன் தெரிந்தெடுத்தனால காகங்கள் மூலமா அவரை போஷித்ததை நம்ம பாக்குறோம். உங்களுக்கு வழியே இருக்காது. ஒரு வனாந்திர மாதிரி, ஒரு பஞ்சம் நிறைந்த ஒரு இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி தான் உங்க சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துலயும் எப்படி என் தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு, நான் எப்படி இந்த மாசத்தை தாண்டி வந்தேன் அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நான்காவது ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உங்களை ஒதுக்கி வச்சவங்களே ஒரு நாள் திரும்பி உங்ககிட்ட வருவாங்க. அதாவது உங்களை ரொம்ப கேலி செஞ்சிருப்பாங்க. உங்களை எந்த அளவுக்கு வார்த்தைகளாலையும் சரி, அவங்க செய்யக்கூடிய செயல்களாலையும் சரி, எந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்திருப்பாங்க. ஆனா திடீர்னு அவங்க ஒரு நாள் உங்ககிட்ட வருவாங்க. உங்ககிட்ட நான் செஞ்சது தப்புதான், என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. நீ சொன்னது சரிதான், நீங்க சொன்னதை நாங்க அப்பவே கேட்டிருக்கணும், நீதான் சரி, நாங்க தான் தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உங்களுக்கே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி நடந்தது? ஒரு காலத்துல அவங்க என்ன அவ்வளவு காயப்படுத்தினாங்களே, என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது, என்ன விரோதிய பாக்குற மாதிரி அவங்க பார்த்தாங்களே, ஆனா இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, திடீர்னு கேட்கறாங்களே, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். நீங்க தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கிறனால அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் உங்களை காயப்படுத்தின நபரே திரும்ப உங்ககிட்ட என்ன மன்னிச்சிரு, நான் செஞ்சதெல்லாம் தவறுதான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்ம பைபிள்ல கூட யோசிப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே அவரை நிராகரிச்சாங்க, அவரை ஒதுக்குனாங்க, அவரை பயங்கரமா காயப்படுத்தினாங்க, கொல்ல கூட அவரை முயற்சி பண்ணாங்க. ஆனா அவரை தேவன் தெரிந்தெடுத்தனால அவரை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே அவர்கிட்ட உதவிக்காக காத்திருந்ததை நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் நீங்க தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை நிராகரிச்சாங்களோ அவங்க முன்பாக தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். அவங்களே உங்ககிட்ட என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைய ஆண்டவர் உருவாக்குவார். ஐந்தாவது ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்று நீங்க ஒரு மறக்கப்பட்ட ஒரு நபரா இருப்பீங்க, ஆனா நாளைக்கு மதிக்கப்படுபவரா இருப்பீங்க. சில நேரங்களில நீங்க இருக்கிறதே யாருக்கும் தெரியாது, நீங்க மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேட்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட என்னாச்சுன்னு கேட்கறது கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ற, எது செய்யற அப்படின்றத கவனிக்கிறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க.
சில பேருடைய குடும்பத்திலேயே அவங்க மறக்கப்பட்ட ஒரு நபரா தான் இருப்பாங்க. ஆனா திடீர்னு தேவன் ஒரு நாள் உங்களை வெளியே கொண்டு வருவார். அந்த டைம்ல எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவனா இப்படி மாறிட்டான், இவனா இந்த பொசிஷன்ல வந்துட்டான், இவனா இப்படி வாழ்க்கையில உயர்ந்த நிலையில இருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைய ஆண்டவர் உருவாக்குவாங்க. இந்த எல்லாராலையும் மறக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவருடைய பாதத்துல வடிச்ச ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் மறக்க மாட்டாங்க. அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கான பதிலையும் இந்த சீசன்ல ஆண்டவர் கொடுப்பாங்க. அதாவது நீங்க தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரா இருக்கிறனால உங்களை யாரெல்லாம் மறக்கப்பட்டவர்களா இந்த சூழ்நிலையில இருக்க வச்சாங்களோ அவங்க முன்னாடி தேவன் உங்களை உயர்த்தி வைப்பாங்க. அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு உதவிக்காக ஒரு அட்வைஸ்க்காக அவங்க காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைய ஆண்டவர் உருவாக்குவாங்க. பைபிள்ல கூட நீங்க தாவீதை பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பத்திலேயே எல்லாருமே அவர் மறந்து போன ஒரு சூழ்நிலையில தான் அவர் வந்து இருந்தார். அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஆனா ஆண்டவர் அவரை ராஜாவாக்குனதை நம்ம பாக்குறோம். சோ அதே மாதிரிதான் நிறைய பேர் நம்ம நினைப்போம், என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆண்டவரையும் என்ன தண்டிக்கிறாரா, ஆண்டவருக்கும் என்ன பிடிக்கலையா, ஆண்டவரும் என்ன மறந்துட்டாரா இப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்காக அவர் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். 6வது ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க பழி வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டு அவங்கள மன்னிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம நிறைய நேரங்களில் நினைப்போம் ஆசீர்வாதம் அப்படின்ன உடனே பணங்கள் இந்த மாதிரியான காரியங்கள் தான் ஆசீர்வாதத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா நிறைய நேரத்துல நம்மளுடைய காயங்கள் குணமாகிறதே ஒரு ஆசீர்வாதம் தான். பல பேர் இன்றும் அவங்களுடைய வாழ்க்கையில இவன் என்னை இப்படி செஞ்சுட்டான் அப்படின்ற ஒரு காயத்தோடையே அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரா இருந்தீங்கன்னா அது எப்பேற்பட்ட காயமா இருந்தாலும் தேவன் உங்களுடைய காயத்தை ஆற்றுவாங்க. நீங்க அவங்கள முழு மனதோட மன்னிப்பீங்க. அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், உங்களுடைய முதுகிலேயே குத்திருக்கலாம், அவங்களுடைய வார்த்தைகளால பல காயங்கள் உங்களுடைய இருதயத்துல உருவாக்கி இருக்கலாம். ஆனாலும் நீங்க தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இருதயத்தை தேவன் சாஃப்ட் ஆக்குவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்கள மன்னிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எப்போ நீங்க இந்த மாதிரி மன்னிக்க அவங்கள ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்ப அந்த டைம்ல ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அப்போ உங்களை என்னெல்லாம் காயப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு விரோதமாக கர்த்தர் வந்து சில காரியங்களை செய்யறப்போ உங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அப்போ நீங்களே ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்பா அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, அவங்க மேல உங்க கோபம் வராம இருக்கட்டும், அவங்களை நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எப்படி மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடினாரோ, அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்றாடினாரோ, அதே போல நீங்களும் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மன்னிக்கிற ஒரு குணம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி சொன்னாலே இதுவே ஒரு ஆசீர்வாதம் தான். 7வது ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய பிரசன்ஸ் மற்றவங்களுக்கு அமைதியை கொடுக்கும். அதாவது நீங்க ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பர்சனா இல்லாம இருக்கலாம், ஆனாலும் நிறைய பேர் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. மனம் உடைஞ்சு இருக்கிறவங்க, ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க, மன அழுத்தத்துல இருக்கிறவங்க, ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்ககிட்ட பேசினா அவங்களுக்கு அந்த விஷயத்துல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. உங்ககிட்ட பேசுறது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு, முக்கியமா உங்ககிட்ட பேசினாலே எங்களுக்கு ஒரு சமாதானம் வருது, ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நீங்க தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த பிளெஸிங் என்ன அப்படின்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க பலருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனா நீங்க இருப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு இருள் மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கலாம், கஷ்டத்தோட வேதனையோட இருக்கலாம். ஆனா நீங்க பேசுறப்போ அது அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். அப்ப அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்ககிட்ட பேசினாலே எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு, எனக்காக நீங்க பிரேயர் பண்ணுங்க அப்படின்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அப்போ இது தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இப்ப நான் சொன்ன மாதிரி உள்ள உங்களுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் வெளியே நீங்க மற்றவங்களுடைய கண்களுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுறீங்களா? நிறைய பேர் உங்களை நிராகரிச்சாலும் ஆண்டவர் உங்களை வழி நடத்துறத பார்த்து நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுறீங்களா? நீங்க எல்லாருடைய கண்களுக்கும் மறைக்கப்பட்ட ஒரு நபரா நீங்க இருந்தாலும் தேவன் என்னை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படுறீங்களா? சில மனுஷங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் ஆகும், ஆனா அது ரொம்ப பவர்ஃபுல்லா முடியும். அதே மாதிரிதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையையும் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுவார். இப்ப நான் சொன்ன இந்த 7 காரியங்கள்ல எந்த ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில நான் எக்ஸாக்டா எனக்கு அப்படியே
கனெக்ட் ஆச்சு, என்னுடைய வாழ்க்கையில பொருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களோ அதை நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தை யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஜப குறிப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பா ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.